ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனிஸ் கார்ட்டூன்ஸ். இன்னைக்கு நம்ம நருட்டோ ஷிபன் லெவலில் எபிசோட் 425 தாங்க பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் வேற லெவலில் இருக்குன்னு சொல்லி ஆகணும். சொல்ல பற்றின வீடியோக்குள்ள டேரக்ட் என்ட்ரி ஆகிக்கலாம். கதையோட ஸ்டார்டிங் சீன்ல போன எபிசோட்ல கரெக்டா சாக்குரா வந்து கத்தி எடுத்து நின்றுட்டு இருப்பா. அந்த சமயத்துல மாதுரா வந்து அட்டாக் பண்ண வந்திருப்பான். பட் நம்ம ஒபிட்டோ தான் வந்து காமுய் பவரை யூஸ் பண்ணி சாக்குராவை வந்து நிஜ உலகத்துக்கு டெலிபோர்ட் பண்ணிருப்பான். அண்ட் அங்க போனோடனே வந்து இந்த கக்காஷி கிட்ட இந்த சரிங்கன் வந்து இல்லாததை பார்த்துட்டு டக்குன்னு போய் ட்ரீட்மெண்ட்டை பண்ண ஆரம்பிச்சிருவா. அந்த சமயத்துல அங்க என்னென்ன நடந்துச்சு எல்லா மேட்டரையுமே வந்து சாக்குரா சொல்ல ஆரம்பிப்பா. அண்ட் ஒபிட்டோவை கிட்டத்தட்ட வந்து பிளாக் ஜெட்ஸும் முழுமையாக வந்துக்கிட்டு அபரிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அதாவது கிட்டத்தட்ட வந்து அவனோட முழு பாடியை வந்து எடுத்துக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அதுக்காகவே வந்துட்டு நம்ம ஒபிட்டோ வந்து டக்குன்னு வந்து அந்த ரெனேகனை கொல்ல சொல்றான். ஏன்னா அந்த ரெனேகனை வந்து குத்திட்டா கண்டிப்பா இந்த பிளாக் ஜெட்ஸும் செத்துருவான். அந்த ரெனேகன் கண்டிப்பா மாதுரா கிட்ட கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி உறுதிப்படுத்துறான். அண்ட் கரெக்டா வந்து சாக்குரா சரின்னு குத்த போற டைம்ல தான் வந்துட்டு நம்ம மாதுரா அந்த இடத்துக்கு வந்திருப்பான். அண்ட் கட் பண்ணிட்டு ஒபிட்டோ அண்ட் மாதுராவை தான் காட்டுறாங்க. மாதுரா வந்துகிட்டு அவனோட நெஞ்ச புடிச்சு தூக்கிட்டு இருப்பான். அதுக்கான காரணம் இந்த மாதிரி மாதுரா வந்து ஒரு சீல் ஒன்று போட்டிருப்பான். அந்த சீல் வந்து கரெக்டா ஒபிட்டோட நெஞ்சில தான் போட்டிருப்பான். பட் அந்த சீல் இப்ப இல்ல. பட் வந்து நம்ம ஒபிட்டோவால அந்த சீலை உடைக்க முடியாது. வேற யாரோ தான் அந்த சீலை உடைச்சிருக்காங்க. யாருன்னு பார்த்தா கக்காஷி. ஏன்னா கக்காஷி அண்ட் ஒபிட்டோ ரெண்டு பேரும் ஃபைட் பண்ணிட்டு இருக்க சமயத்துல நம்ம கக்காஷி ஓங்கி போய் நெஞ்சில குத்தி இருப்பான். ஆனா அந்த சமயத்துல மாதுராவோட அந்த ஒரு சீல் வந்து உடைஞ்சிருக்கும். உடனே ஒபிட்டோ சொல்லுவான், இந்த மாதிரி என்ன எனக்குள்ள தானே இந்த 10 tails அடைக்க போற, கண்டிப்பா நான் அதுக்கு அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லவும் அவன் விழுந்து விழுந்து சிரிப்பான் மாதுரா. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒபிட்டோ வச்சு என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிட்டானா. ஏன்னா இனிமேல் ஒபிட்டோவோட வேலை தேவைப்படாதுன்ற மாதிரி சொல்லுவான். ஏன்னா அந்த சீல் வந்து அவன் போட்டதுக்கு காரணம் ஒபிட்டோவை ஃபுல் கண்ட்ரோல் எடுக்கணும் அப்படிங்கறக்காகவே தான் அந்த சீலையும் போட்டிருந்தானா. ஆனால் அந்த சீல் இருக்கிற வரைக்கும் ஒபிட்டோவை கண்டிப்பாக அந்த வந்து சீல் வந்து சாவே விடாதான். அதாவது அதனால தான் வந்துட்டு இந்த இடத்துல மாதுரா வந்து ரெண்டு பேத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லுவான். யாரா அந்த ரெண்டு பேர்னு பார்த்தா ஒன்று ஒபிட்டோ, இன்னொன்று ரின்னுக்குன்னு சொல்லுவான். ஏன்னா இந்த மாதிரி ரின்குள்ள 3 tails செலுத்தினதே மாதுரா தான். ஏன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் பிளான் பண்ணி இந்த இடத்துல மாதுரா பண்ணியிருக்கான். முன்னாடி இருந்தே ஒபிட்டோ மேலே வந்துட்டு ஒரு கண்ணு இருந்திருக்கு. ஸோ அதனால தான் ஒபிட்டோவை கண்ட்ரோல் எடுக்கணும் அப்படிங்கிற காரணத்தினாலவே ரின்னை வந்துட்டு மிஸ்டு கரைங்கிற மூலியமா கடத்தி ரின்னுக்குள்ள 3 tails செலுத்தியிருக்கான். அதனால தான் மினாட்டோ வந்து வேற மிஷன் போற வரைக்கும் மாதுரா வெயிட் பண்ணி தூக்கியிருக்கான். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து மாதுராவை எதிர்பார்க்காத விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு சமயத்தில் ஒபிட்டோ வந்து அந்த கல்லிலெல்லாம் மாட்டிக்குவான்ல சின்ன வயசுல, அது வந்து அவன் எதிர்பார்க்கவே இல்லையா. ஏன்னா வந்து 3 பேருமே எஸ்கேப் ஆயிடுவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தான். பட் நம்ம ஒபிட்டோ மாட்டிக்கிறதுனால அவனை அசால்ட்டா வந்து தூக்கிட்டு அவன் இடத்துக்குள்ள தூக்கிட்டு போயிட்டான். ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் இந்த மாதிரி வெயிட் ஜெட்ஸோ வேணுக்குன்னு ஏவி விட்டு இந்த மாதிரி உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி அவன் வந்து எப்படியோ ஓடி போய் பார்த்தா கக்காஷி வந்து கரெக்டாக ரென்ன குத்திருப்பான். அந்த சமயத்தை தான் ஒபிட்டோ பார்த்துருப்பான். அண்ட் மாதுராவோட பிளானே வந்து கிட்டத்தட்ட ஹிடன் மிஸ்டை வச்சு தான் ரின்னை கொல்லணும்னு. பட் கோயின்சிடன்ஸ் என்ன அப்படின்னா, கக்காஷி மூலியமாவே வந்து ரின்னு போய் செத்துனால இன்னொரு கோயின்சிடன்ஸ் என்ன அப்படின்னா, அந்த ஒரு சாவை நம்ம ஒபிட்டோ கண்ணால பார்த்துருப்பான். ஆனா அந்த வெறியை தான் இப்ப நம்ம மாதுரா யூஸ் பண்ணிக்கிட்டான். ஆனா இதெல்லாம் சொல்ல சொல்ல இப்ப இருக்க ஒபிட்டோக்கு வெறி வந்து உச்சகட்டமா ஏறுது. அண்ட் எதுக்காக மாதுரா வந்துட்டு தேவைப்படுற மாதிரி வந்து ஒபிட்டோவை எது கரெக்டாக சூஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னா, ஒபிட்டோ ரொம்ப ரொம்ப நல்லவனா இருந்திருக்கானா. ஏன்னா தேவைப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கான், என்ன வேணாலும் செஞ்சிருக்கான். அதுக்காக தான் மாதுரா இந்த இடத்துல ஒபிட்டோவை சூஸ் பண்ணியிருக்கான். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஆளால மட்டும்தான் கண்டிப்பா வெறி பிடிச்ச ஒரு ஆளா மாற முடியும் அப்படிங்கிறத மாதுரா வந்து இந்த இடத்துல சொல்றான். அண்ட் எல்லா விஷயமும் கரெக்டா நடந்துருச்சு ஒன்ன தவிர, அதுதான் இந்த ரெனேகன். அதை மட்டும் கையில கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெனேகன் எடுக்கிறதுக்காக போவான். கட் பண்ணிட்டு நம்ம நருட்டோவை காட்டுறாங்க. அவன் வந்து அந்த குளோனை வச்சுட்டு லாக் அடிச்சுட்டு ஒரு ஷேடோ குளோனை அந்த குளோனை பாத்துக்கிறத விட்டுட்டு அவன் வந்து அந்த இடத்துல இருந்து கிளம்புவான். அண்ட் அங்கே போனதுக்கப்புறம் சாக்குரா இந்த மாதிரி கக்காஷிக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கதை பார்த்தோன்னே, தள்ளுமா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் கையை வைப்பான். டக்குன்னு பார்த்தா கக்காஷிக்கு கண்ணு வந்துடும். என்னடா இது அப்படின்னு சொல்லி எல்லாம் மிரண்டு போறப்ப, அதெல்லாம் அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்றேன் வாங்கப்பா போலாங்கிற மாதிரி சொல்லுவான். அண்ட் அதுக்கப்புறம் சாசுகே வந்துட்டு நீங்க மாதுராவை கிட்ட வந்து கொஞ்சம் பார்த்தே நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவான். அண்ட் வந்து நருட்டோ கொஞ்சம் ஐடியா கொடுப்பான். அதே மாதிரி சாக்குரா கொஞ்சம் ஐடியா கொடுத்து 3 பேர் பேசிட்டு இருப்பாங்க. அண்ட் இவங்க 3 பேர் பேசுறத பார்த்துட்டு கக்காஷிக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா பல வருஷம் கழிச்சு இவங்க 3 பேர் ஒன்னா மீட் பண்ணியிருக்காங்க. அதை இவரு கக்காஷி பார்க்க. ஏன்னா இதுக்கு சின்ன வயசுல வந்துட்டு கிட்டத்தட்ட வந்து என்னென்ன கனவு என்னென்ன கோல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து கக்காஷி கேட்டிருப்பார்ல, அது எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு. நருட்டோ வந்து ஹொக்காகே ஆகணும்னு சொல்லியிருப்பான். பட் அந்த அளவுக்கு இப்போ வந்து ஹொக்காகே ஆகாட்டியும் கூட அவனும் அந்த பவர்ஸ் எல்லாத்தையுமே வந்து எபிலிட்டி எல்லாத்தையுமே அச்சீவ் பண்ணிட்டான். அண்ட் சாக்குராவுக்கு வந்துட்டு வந்து இந்த மாதிரி சாஸ்கேவை பத்திரமா பார்த்துக்கணும்னு ஒரு ஆசை. அண்ட் அந்த ஆசையுமே இப்போ வந்து அவ கரெக்டாக பார்த்துக்கிட்டு இருக்கா. அண்ட் நம்ம சாஸ்கேக்கு வந்து இட்டாச்சியை கொல்லணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. ஆனால் அதையுமே அவன் கரெக்டாக பண்ணிட்டான். பட் இப்போ என்ன ஆசை அப்படிங்கிறத வந்துட்டு கக்காஷியாலே ப்ரெடிக்ட் பண்ண முடியலையா. கக்காஷி சொல்லுவாரு, இந்த மாதிரி பெல் ட்ரைனிங் ஒன்று எடுத்தீங்கல்ல, அது நான் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப நருட்டோ வந்து நல்லாவே நான் இருக்கே, அது டீம் ஒர்க் தானே அப்படின்னு சொல்லிட்டு ரெடியா நிப்பானுங்க. மாதுராவும் அந்த இடத்துல வருவான். வந்த உடனே கிண்டல் அடிப்பான். நீங்க டீம் ஒர்க்னு சொன்னீங்கல்ல, அதாவது டீமோட போய் சேர்றதானே சொன்னீங்க, அதாவது டீமோட செத்து போறதை பத்தி தானே பேசிக்கிட்டு இருந்தீங்கன்ற மாதிரி மாடரா கேட்பான்.
அண்ட் இப்ப வந்த மாதரா கிட்ட 2 ரினேகன் இருக்குது. ஆனா அது மட்டும் இல்ல, பின்னாடி நிக்கிறான்ல அவன் முழுசா பிளாக் ஜெட்ஸுவா மாறிட்டான். பட் இருந்தாலும் ஒபிட்டோ சாவல, உள்ள கொஞ்சம் போராடிட்டு இருக்கான். அண்ட் இந்த இடத்துல வந்துட்டு அவனோட ரினேகனை வந்து இங்கிட்டு இங்கிட்டு அப்படின்னு சொல்லி ஆடிக்கிட்டு இருப்பான். அந்த சமயத்துல சாக்குராலாம் பயந்து போயிட்டு அப்படியே பின்னாடி பேக் அடிச்சிருவா. அண்ட் அந்த சமயத்துல சாக்குரா வந்து ரியலைஸ் பண்ணுவா, இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி நான் பேக் அடிச்சேன், எல்லா இடத்துலயும் பேக் அடிச்சுக்கிட்டே தான் இருக்கேன், பட் இந்த தடவை பேக் அடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு 100 ஹீலிங் எடுத்துட்டு வேகமா போயிட்டு மாதராவை அட்டாக் பண்ணலான்னு போவா. ஆனா அந்த சமயத்துல டக்குன்னு மாதரா எடுத்து கம்பி எடுத்து வயிற்றுலேயே சொருகிடுவான். அண்ட் சொருகுன பாக்குறவங்க கூட வந்துட்டு அப்படியே நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லி கையை எடுத்து குத்தலான்னு போவா. பட் அந்த சமயத்துல மாதரா நினைச்சு பார்ப்பான், இதுக்கு முன்னாடி 5th ஓகாகே சுன்னாடேவும் இதே மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க. கிட்டத்தட்ட வந்துட்டு 100 ஹீலிங் போட்டு கடைசியில மீட்டோட்டிக் ரீஜென்ரேஷனை போட்டு வயிற்றுல என்னதான் கீரல் இருந்தா சரி பண்ணியிருப்பாங்க. ஆனா அதே மாதிரி தான் இந்த இப்போ பொண்ணு பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த பொண்ணு கண்டிப்பா பவர்ஃபுல்லா தான் இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம மாதரா யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருப்பான். ஆனா அந்த சமயத்துல கரெக்டா வந்து சாக்குரா வந்து மூஞ்சிலே குத்த போற டைம்ல வந்து கை கொஞ்சம் கூட நவுறாது, என்னன்னு சொல்லி அவளுமே யோசிச்சுக்கிட்டு இருப்பா. அந்த சமயத்துல நருட்டோ சாஸ்கே 2 பேரும் பாஞ்சு அட்டாக் பண்ண வருவாங்க. அப்படியே 3 பேத்தையும் சேர்ந்து ஒரேக்கா அடிச்சு பறக்க விடுவான். அண்ட் இந்த அடிச்சு பறக்க விட்டதுல எந்த ஒரு பிசிக்கல் கான்டாக்டும் இருக்காது. பட் எப்படிதான் அடிச்சு பறக்க விட்டான்ற மாதிரி எல்லாருமே யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அண்ட் இந்த இடத்துல சாக்குரா ரியலைஸ் பண்ணுவா, ஏன்னா நருட்டோ வந்துட்டு இந்த இடத்துல சாக்குராக்கு அடிபட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து விசாரிக்க ஆரம்பிப்பான். பட் சாசுகே ஒண்ணுமே பண்ண மாட்டான், அவன் பெசாட் நின்று பொழப்ப பார்த்துக்கிட்டு இருப்பான். ஆனா அந்த சமயத்துல சாஸ்கே வந்துட்டு அவனோட ரினேகனை பயன்படுத்தி என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்ப்பான். அங்க பார்த்தா கிட்டத்தட்ட 4 இன்விசிபிள் மாத்திரா நின்றுகிட்டு இருப்பாங்க. அண்ட் ஒரிஜினல் மாத்திரா திடீர்னு வானத்துக்கு போயிட்டு பிளாக் ஸ்பேர் எல்லாத்தையும் எடுத்து டக்கு டக்குன்னு எல்லாத்துக்கும் அனுப்பிச்சு விடுவான். அந்த பிளாக் ஸ்பேர் வந்து கீழே இருக்க கல் எல்லாத்தையும் மேக்னெட் மாதிரி உறிஞ்ச ஆரம்பிக்கும். அண்ட் இதுக்கு முன்னாடி வந்து மாதரா வெறும் ஒன்னே ஒரு பிளானட்டரி ஜுட்ஸு யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணியிருப்பான். அதுக்கே எல்லாருமே வந்து சாவர நிலைமைக்கு போயிருப்பாங்க. பட் இந்த சமயத்துல நிறைய பிளானட்டரி ஜுட்ஸு இப்ப பயன்படுத்திக்கிட்டு இருக்கான். எல்லாத்துக்கும் என்ன பண்றது எது பண்றதுன்னு தெரியல. பட் அந்த சமயத்துல நருட்டோ தான் வந்துட்டு கீழே இருக்க அந்த இன்விசிபிள் குளோன்ஸை என்னோட ஷேடோ குளோன்ஸ் மூலியமா அட்டாக் பண்ண வரேன்னு சொல்லி ஷேடோ குளோன்ஸ்லாம் உருவாக்கி அட்டாக் பண்ண விட்டுருப்பான். இப்ப பாருங்க தங்கம், இது கொஞ்சம் கல்லு மலை இல்ல, இது பிளானட்ரி. அண்ட் அந்த டைம்ல மாதரா மேல இருந்துகிட்டு எல்லா கல்லையும் கீழே தூக்கி போட ஆரம்பிச்சிருவான். அண்ட் ஒரிஜினல் நருட்டோவும் ஒரிஜினல் சாஸ்கேவும் 2 பேரும் சேர்ந்து வந்து அந்த பாறைகள் எல்லாத்தையுமே தடுக்க ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த சமயத்துல மாதரா மட்டும் தனியா எங்கேயோ போயிட்டு அவன் இருக்க கொம்பை உடைச்சு அந்த நிலா இருக்குல்ல அது முன்னாடி காட்டிட்டு இருப்பான். அண்ட் அந்த ஸ்டோன் டேப்லெட்ல எழுதின மாதிரி எவனால வந்து அந்த ரினேகனை வந்து நெத்தியில பொசஸ் பண்ண முடியுதோ கண்டிப்பா அந்த ரெஃப்ளெக்ஷன் மூலியமா அவனோட இன்ஃபினிட் சுக்கியோமி ஆக்டிவேட் பண்ண முடியும் அப்படிங்கிற பட்சத்துல அதை சொல்லி முடிச்சுட்டு மாதராவின் நெத்தியில இருக்க அந்த ரினேகனை ஆக்டிவேட் பண்ணி அதில் மூன் மூலியமா ரெஃப்ளெக்ட் பண்றான். அதனால என்ன ஆகுதுன்னா இன்ஃபினிட் சுக்கியோமி இந்த இடத்துல ஆக்டிவேட் ஆகுது அப்படின்னு சொல்றதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.